உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ராஃபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. கவனிங்க, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மோசே ஜெயித்த ஓக் அப்படின்ற இந்த நபர் யார் அப்படின்னு சொன்னா, நீங்க இத சங்கீதத்துல கூட வாசிக்க முடியும். ஆமேன். பாசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அப்படின்னு வரும் பாருங்க. இந்த ஓக் அப்படின்றவன் வந்து நம்ம வேதத்திலே பெரிய ராட்சத மனுஷன் அப்படின்னா யார சொல்லுவோம்? கோலியாத்தை சொல்லுவோம். ஆனா கோலியாத்தை விட ரொம்ப பெரிய ஆள் யாரு? இந்த ஓக்கு. இந்த ஓக்கு வந்து ஒரு கட்டிலுடைய சைஸ் சொல்லி இருக்குது. அப்படின்னா இப்ப நம்ம வாச்சது என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு இரும்பு கட்டில் இருந்துச்சாமா. இந்த இரும்பு கட்டில் வந்து கிட்டத்தட்ட 9 முழ நீளம். 9 முழம் அப்படின்னு சொன்னா என்னன்னா கிட்டத்தட்ட 12 அடி 13 அடி வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 1.5 முழம் அப்படின்னு சொன்னா 1.5 அடி. 9 into 1.5 நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு நீளம். எது உங்க வீட்டில் இருக்கிற கட்டில் எவ்வளவு அழகா? நமக்கு வந்து 6.25 அடி இல்லைன்னா 6 அடி, அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்டில் பெருசா போட்ட முடியாது. அதுக்கு மேல பெரிய மனிதர்கள் யாரும் இல்லை. மோஸ்ட்லி 6 feet 6 அடி. 6 அடி இருக்கிறதும் ரொம்ப குறைவு தான், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷனுடைய கட்டிலே எத்தனை அடியாமா? 13 அடி நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 4 முழம். 4 into 1.5 போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளு ஓக். அப்படின்னா இந்த ஓக் என்பவனை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். நீங்க வேதத்துல வாசிக்கலாம். நீங்க என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், சீகோன் பாசான் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணும்படி யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் உன் தேசத்தின் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எஸ்போனிலே வாசமாயிருக்கிற எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார். வேதத்துல வந்து இந்த மோசே வந்து எங்கேயும் அப்படின்னா ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு பயப்பட்டதா எந்த இடத்துலயுமே சரித்திரமே கிடையாது. மோசே வந்து ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்திற்கு அவர் விருப்பப்பட்டு வரல. யாருடைய விருப்பத்தில் வந்தாரு? இவரு ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா, மோசே நானா வந்து கூப்பிட்டேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நான் வரலன்னு சொன்னேன் இல்ல, இது உங்களுக்கு தேவைதானே. அப்போ இந்த மோசே வந்து ஏற்கனவே பார்வோனுடைய வீட்டில் அங்கதானே இருந்தான், அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன் தெரியுமா. சின்ன வயசுல இருந்தே அவன் வந்து ஒரு மிகப்பெரிய தைரியசாலியா வளர்றான். ஒருத்தனை அடிச்சு கொன்னு மணல்ல புதைச்சிடறான் பாருங்களேன், அவ்வளோ பெரிய தைரியசாலி. அவன் பெரிய தைரியசாலி. எந்த இடத்துலையும் யாருக்கும் பயப்படாத இந்த மோசே, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்ன பண்ணாத, நீ இந்த ஓக்குக்கு நீ பயப்படாத, நீ சீகேமுக்கு என்ன நீ செய்தியோ அதே போல அவனுக்கும் நீ செய்து அந்த ஓக்கையும் நீ ஜெயிப்பாய். நம்பர் 3, மூன்றாவது, கர்த்தர் நமக்கு ஒரு கூட்டத்தை ஜெயிக்க பண்ண போறாரு. என்ன கூட்டத்தை அப்படின்னா, நம்மை பயப்படுத்துகிற ஜனங்களிலிருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். இனி யாரும் நம்மை பயப்படுத்த முடியாது, எந்த மனுஷனும் பயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். தேவையில்லாத செய்தியை கேட்கிறதுனால நீங்க பயப்பட மாட்டீங்க. மிரட்டல்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக.
பயப்படுத்துகிற ஓக்கின் சக்திகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. 2 கரங்களை மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நீ மனுஷனுக்கு பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். நீ ஹல்லேலூயா திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. கைகளை உயர்த்தி, இயேசுவே நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவருக்கும் பயப்படாத இருதயம், பயப்படாத இருதயம் நான் பயப்பட போவது இல்லை. கர்த்தர் என்னை பயப்படுத்துகிற ஓக்கின் ஆவிகளை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவார். எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட போவது இல்லை, எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்பட போவது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கணும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விஷ பூச்சியை பார்த்து பயப்படவே இல்லை. பாருங்க, பயப்படவே இல்லை. அவருடைய தலையை வெட்டுறோம்னு சொல்லும்போது அவங்க பயப்படவே இல்லை. பாருங்க, சிறைச்சாலையில் அவங்க பயப்படவே இல்லை. பாருங்க, அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் என்ன கிருபை கொடுக்கணும்னா, நீங்க யாரை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது. நான் தர மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோட ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, மோசையை ஜெயிக்க வச்ச 3வது ஜாதி ஓக். பார்த்தாலே பயம் வராது, பார்த்தாலே பயம் வராது. 13 அடி நீளம் உள்ள ஒரு கட்டில்ல படுக்கிற ஆளு எத்தாச்சோடு இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, அவன் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற யாராவது ஒரு பயப்படுறீங்களா? நீங்க ரொம்ப பயமா இருக்குதா? யாராவது ஒருத்தர் மிரட்டுனா பயமா இருக்குது பாஸ்டர், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா பயமா இருக்கு, போலீஸ்ன்னு சொன்னா பயமா இருக்குது, ரொம்ப பயத்தோட வாழ்றீங்களா? இல்ல, நீங்க அப்படி வாழக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை பயத்தோட வாழக்கூடாது. நீங்க ஆரம்பத்தில் ஒருவேளை பயப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ன்ற தைரியம் உங்களுக்கு வர வேண்டாம்? அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். கர்த்தர் சொல்றார், நீ தைரியமா பேசு, நீ தைரியமா நில்லு. என்ன பண்ணுவாங்க? அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலைமயிராகிலும் கீழே விழுவது இல்லை, கீழே விழுவது இல்லை. கர்த்தர் நமக்கு சகாய. அதனாலே நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆண்டவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க, ஆரம்பத்தில் பயப்பட்டாலும் அதற்கு பிறகு ஆண்டவர் அவருடைய பயத்தை முற்றிலுமா கர்த்தர் எடுத்து போட்டாரு. பயம் என்கிறது ஒரு பெரிய தீய அரக்கன். பயம் என்கிற ஒன்று இருக்குமே, ஆனால் நீங்க எந்த இடத்துல எதையுமே நீங்க செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நீங்க பயப்படுற எதுவுமே நடக்காது. நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்க. உங்க பிள்ளையை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா இருங்க. இந்த சூழ்நிலையை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இந்த கடனை குறித்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. இப்போ உங்களை மிரட்டுறவங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி கைவிட்டுருவாரு? இந்த கேஸை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. ஒன்னும் வராது, ஒன்னும் வராது. சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போனவனையே கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியுமானால், ஆமென். தானியேல் சிங்க கெபிக்குள்ளே தைரியமா இருக்க முடியுமானால் கர்த்தர் நம்மை, ஹல்லேலூயா, அந்த பாடலை பாட போறோம். ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். இந்த வரியை நீங்க பாட பாட உங்க பயத்திலிருந்து முற்றிலுமா கர்த்தர் விடுதலை தர போறாரு. அந்த ஓக்க இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போறோம், இன்னைக்கு ஜெயிக்க போறோம். 21வது நாள் ஆண்டவர் ஜெயிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தர போறாரு. அந்த வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஆயுசு காலம் வரைக்கும் அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்வதே இல்லை. ஆமென். நீங்க
ஒன்று நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி வாசித்தோம்ல, ஒரு பிரதர் வந்து அவருடைய கால் வந்து சுகர் வந்து அந்த விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் உண்மையிலே பிரதர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த ப்ரேயருக்கு உள்ளே வரும்போது ஐயோ அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி விகாரமாக இருந்துச்சு. என்னன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சீல் பிடிச்சிருச்சு, உங்கள் விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஐயோ ரொம்ப அவ்வளோதான். அவங்க வந்து வந்த அந்த இந்த இடத்துல தான் வந்த அந்த நினச்சி பார்த்தோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்தார். அப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசினேன். என்ன நினைக்கிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு விட மாட்டார். அப்போ சொல்லி ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஆபரேஷனே இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க சிங்கம் மாதிரி நிக்கணும், நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க, நீ யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை. நீ பயப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது, எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது. அவருடைய அனுமதி இருக்கிற வரைக்கும் ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த கடன் உங்களை ஒன்றும் செய்யாது, இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். பாடல் எப்படி பாடணும்? ஓக்க ஜெயிக்கிறது மாதிரி பாடணும். எவ்வளோ அடி கட்டில் நீளம் கேட்கல, தட்டி எழுப்பினாலும் சொல்லணும். ஓக்குனுடைய கட்டில் சைஸ் என்னன்னு கேட்டா 13 அடி அநியாயத்துக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவரை வந்து அவன் நிற்கும் போது மோசே பார்த்த உடனே அவருக்கே பயம் வருது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான், பார்த்ததே இல்லை. மோசே வேற எங்கேயும் பயப்படலை. அவர் இப்போ கல்லுனி மண்ண மாதிரி அப்படியே போயிட்டாரு. கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு கையில தான் ஒரு கோல் இருக்குல்ல, அதை வச்சு நீட்டினாலே முடிஞ்ச அந்த மாதிரி. ஆனா அவருக்கே பார்த்த உடனே பிரம்மாண்டமான உருவம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, நீ ஓகே ஜெயிச்சிருவ, தூக்கி போட்டுருவ. ஹல்லேலூயா.